இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம். திருமதி எம்எல்டா தாமஸ் ரெண்டே படைப்பாளிகள் பெருமிடன் வழங்கும் இது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல். இது தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதிகீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 39. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவழி அரசு தொடக்க பள்ளியில இருந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான் இது. அதனால நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பெல் ஐகானும் தந்துருங்க. இந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த மாதிரி தான் நீங்க பண்றதுனால. சோ வாங்க கதை கேட்க போவோம். இப்ப கதை சொல்ல வர்றது பேரு அனுஷ்கா. 9 வயசு, 5வது படிக்கிறாங்க. அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க. My name is B. Anushka. My study 5th B. My school name is அரசு தொடக்கப்பள்ளி மணவழி அரியாங்குப்பம் புதுச்சேரி. ஒரு ஊர்ல கொசாக்கன்ட்டு ஒரு பொண்ணு நடந்து போகும்போது ஒரு மாடு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்டுச்சு. நான் பண்ண நீ என்ன தருவேன்ட்டு கேட்டுச்சு. புல்லு தருவேன்னுச்சு. அது நேரம் மறுவே போச்சு. கொசக்கா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு எலியார் சொல்லிச்சு. நான் கல்யாணம் பண்ண நீ என்ன தருவேன்ட்டு சொல்லிச்சு. நான் எல்லாமே தருவேன்னுச்சு. சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுல போய் ரசம் வச்சுட்டு இருக்கும் போது கொசக்கா எலியார் கிட்ட போய் எனக்கு கண்ணாடி வேணும், கண்ணாடி வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டுச்சு. போய் வாங்கிட்டு வர போயிடுச்சு. அப்புறமா அந்த ரசம் கண்ணாடி மாரி இருந்துச்சுன்ட்டு கீழே உத்து பார்க்கும்போது கீழே வந்துருச்சு. அதனால செத்துருச்சு கொசாக்கா. எலியார் கொசாக்கான்ட்டு இருந்துச்சு. அப்ப ரசத்துல கொசாக்கா கீழே வந்தது பார்த்துச்சு. பார்த்து அழிவிட்டே நேரா போச்சு. கிணறு போய் பார்த்துச்சு. ஏன் எலியாரு எலி ஏன் சோகமா போற? கொசாக்கா ரசத்துல போய் செத்துருச்சு. குளம் ரத்தத்தை இருந்துச்சு. மறுபடியும் நேரா போயிட்டு இருக்கும் போது ஒரு மரம் வந்துச்சு. ஏன் எலி ஏன் அழிவிட்டே போறேன்ட்டு கேட்டுச்சு. கொசாக்கா சாவற குளத்துல இருந்து ரத்தம் வர, அதனாலதான் நான் சாட போறேன்னால மரம் ரக்கைய வெட்டிக்கு. அப்புறமா கொஞ்ச தூரம் போகும்போது கிளி வந்துச்சு. கிளி ஏன் நீ சாட போறேன்ட்டு கேட்டுச்சு. அது கொசாக்கா சாவையே கோலத்துல இருந்து ரத்தம் வர மரம் ரக்கைய வெட்ட, நான் இப்ப கீழே ரக்கைய வெட்டிக்க போறேன்னுச்சு. மறுபடியும் நேரா போயிட்டு இருக்கும் போது விவசாயிங்க ஏன் நீ இனிமே பண்ண கேட்டுச்சு. அவ கொசாக்கா சாவ கொள்ளத்துல இருந்து ரத்தம் வர மரம் ரக்கைய வெட்ட, நான் ரக்கைய வெட்டிக்கினுச்சு. அவங்க விவசாயிங்க செய்யும் போது அதெல்லாம் எரிச்சுட்டாங்க. அவங்களோட அம்மா கொண்டாடி கேக்குறாங்க, நீங்க ஏன் இனிமே பண்ணீங்க? கொசாக்கா சாவ கொள்ளத்துல இருந்து ரத்தம் வர மரம் ரக்கைய வெட்ட, கிளி ரக்கைய கீழே செத்த, நான் இப்போ அதை விவசாயிங்க எரிச்சுட்டேன்ச்சு. அது போய் வீடே எரிச்சிச்சு. ஏமா இனிமே பண்றீங்கட்டு பையன் கேட்டான். கொசாக்கா சாவ கொள்ளத்துல இருந்து ரத்தம் வர மரம் ரக்கைய வெட்ட, கிளி கீழே ரக்கைய வெட்ட, அவங்க அப்பா விவசாயி எரிக்க, நான் இப்ப வீடு எரிச்சாங்கிடுச்சு. அப்புறமா அந்த பையன் ஸ்கூல் பேக்கே எரிச்சுட்டான். ஏன் நீ ஸ்கூல் பேக் எடுத்துருவலன்னு கேட்டான். கொசாக்கா சாவ எரியில இருந்து ரத்தம் வர மரம் ரக்கைய வெட்ட, கிளி கீழே சாவ, எங்க அப்பா விவசாயிங்க எரிக்க, எங்க அம்மா வீடு எரிக்க, நான் ஸ்கூல் பேக் எரிச்சுட்டேன். அந்த பிரின்சிபல் சார் ஸ்கூல் மாடல் கீழே குடிச்சிட்டாங்க. நன்றி. நம்ம சின்னதா செய்யறது இவ்வளவு பெரிய வினை எடுத்துட்டு வருது அப்படின்றத கதை மூலமா சொல்லியிருக்காங்க. அவங்களோட வண்ணத்து பூச்சிகள் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டும் சொல்லிடலாமா? இப்ப கதை சொல்ல வர்றவங்களோட பேரு கனிஷா. 9 வயசு, 5வது படிக்கிறாங்க. அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு கேட்போம் வாங்க. My name is Kanisha. I am studying 5th standard A section. GPS மணவழி அரியாங்குப்பம். இது என் சொந்த கதை. முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம். ஒரு நாள் ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட போனா. அப்ப ஒரு தாட்டி அவ அவுட் ஆயிட்டா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளை கேலி செஞ்சாங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அடுத்த வருஷம் நடக்க போற போட்டியில நீ தோக்கதான் போறேன்னு சொல்லி கேலி செஞ்சாங்க. அவளும் நான் தோக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அவ ரொம்ப கடினமா பயிற்சிலாம் எடுத்தா. அப்புறம் அடுத்த வருஷம் எடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ப பிராக்டிஸே எடுக்காம இருந்தாங்க. அப்ப அந்த போட்டியில அவதான் ஃபர்ஸ்ட் வந்தா. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி கேட்டாங்க. அதுதான் நம்ம நினைச்சா எது வேணா நம்ம சாதிக்கலாம் அப்படின்றத அவங்க சொந்தமா யோசிச்சு கதையா எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம கிட்ட. அதுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமா? இப்ப கதை சொல்ல வர்றவங்களோட பேரு கௌஷிகா. 8 வயசு, 4வது படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப கியூட்டா கதை சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்க கதை சொன்னதை கேட்கலாமா ஒன்னா சேர்ந்து? My name is Kaushika. I am studying 4th standard A section. My school name is
கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் மணவெளி அரியாங்குப்பம். ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சான். சிங்கம் வந்து ஒரு முயலை வேட்டையாட பார்த்துச்சான். முயல் சொல்லிச்சான், ஏய் நான் வந்து என் குழந்தைலாம் இருக்கு, நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும், நான் எப்ப வேணாலும் வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த சிங்கமும் சரின்னுச்சான். உடனே சிங்கம் வந்து நாளைக்கு வெயிட் பண்ணுச்சான். இந்த முயலும் வந்துச்சான். வந்து வரும்போது ஒரு கிணறு பார்த்துச்சான். இந்த கிணறுல எட்டி பார்த்தா அதே மாதிரி ஒரு இது இருந்துச்சான். அதனால ஒரு சிங்க கிட்ட போய், சிங்கராஜா சிங்கராஜா நான் வரும்போது ஒரு கிணறுல பொண்ணு மாதிரியே ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சிங்கம் வந்து என்ன மாதிரியே ஒரு சிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணறு கிட்ட அந்த முயல் இட்டுன்னு போச்சான். உடனே அந்த கிணறு கிட்ட இட்டுன்னு பண்ணோடனே எட்டி பார்த்துச்சான். உடனே எட்டி பார்த்தோடனே அங்க அதே மாதிரி தெரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லி சாப்பிடலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கும்போது தண்ணியில ஊந்துச்சான். தேங்க்யூ. பேராசை பெருநஷ்டம் அப்படின்றத நமக்கு அதன் மூலமா நம்ம கிட்ட கௌஷிகா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம் வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். இப்ப கதை சொல்ல வர்றவங்களோட பேரு சாணக்கியா. 9 வயசு 5வது படிக்கிறாங்க. அவங்க கதை சொல்ல வர்றத கேட்போம். என் பேர் வந்து சாணக்கியா, 5வது A படிக்கிறேன். என் ஸ்கூல் பேரு வந்து அரச தொடக்க பள்ளி மணவெளி அரியாங்குப்பம். ஒரு ஊர்ல ஒரு மீன் பிடிக்கிற பாருங்க, அவன் டெய்லியும் கடல்ல படகுல போய் மீன் பிடிப்பானா. அவன் ஒரு நாள் மீன் பிடிக்கும் போது ஒரு கடல் கண்ணி பார்த்தானா. அந்த கடல் கண்ணி அவனோட பேர் கடல் பண்ணி நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா அப்படின்னு கேட்டுச்சு. சரி எனக்கு ஒத்துக்கிட்டான். டெய்லியும் அவங்க 2 பேரும் சந்திப்பாங்க. சில நாட்கள் கடந்துச்சு. அவங்க 2 பேரும் ஒரு நாள் அந்த மீன் பிடிக்கிற காரன் வந்து ஒரு நாள் அது கிட்ட காசு கேட்டான். அது கிட்ட காசு இல்ல, புதையல், என்கிட்ட காசு இல்ல, புதையல் பெட்டி தான் இருக்கு அப்படின்னு சொன்னானா. அதுல எனக்கு ஒண்ணு தர முடியுமா அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லி புதையல் பெட்டி தந்துட்டான். அடுத்த நாள் வந்து மீன் பிடிக்கிறவங்க போகும்போது இன்னொருத்தர் வந்து அந்த கடல் கண்ணிய பிடிச்சி அத சாவச்சிட்டான். இது வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, நம்மளுக்கு பிடிச்ச பொருள் எனக்குமே நம்ம கிட்ட இருக்காது. என்னைக்காச்சும் நம்மளுக்கு பிடிச்ச பொருள் நம்மளை விட்டு போகணும். நமக்கு பிடிச்ச பொருள் எப்பயுமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆசைப்படவே கூடாது அப்படின்றத நம்ம சாணக்கியா ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். இப்போ கதை சொல்ல வர்றவரோட பேர், தம்பியோட பேரு சாய் குகேஷ். 9 வயசு 5வது படிக்கிறாருங்க. அவரு கதை சொல்றத கேட்போம். My name is Sai Gugesh, 5th B. School name is மணவெளி அரியாங்குப்பம். ஒரு ஊர்ல ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அப்ப ஒரு ஸ்கூல் விட்டு ஒரு பையன் வரான். அப்போ வந்து அந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு தூக்கின்னு போறான் வீட்டுக்கு. தூக்கின்னு போய் அவங்க அம்மா அப்பா காட்டினோடனே அவங்க அம்மா அப்பா இந்த பூனைக்குட்டி வேணான்றாங்க. அந்த பையன் உடனே அழுதுன்னா பெட்ரூமுக்கு போயிட்டு அந்த பூனைக்குட்டியை மறைய வச்சிடறான். காலையில அவன் பேக்ல வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிடுறான். அப்ப வந்து ஸ்கூல் பேக்ல சத்தம் கேக்குதுன்னு மேம் செக் பண்ணானையும் இந்த பூனைக்குட்டியை வெளியே தெத்திடுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சோன்னா அந்த பூனைக்குட்டியை எடுத்துன்னு வெளியே போயிடுறான். அடுத்தது வந்து அவங்க அம்மா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கினா அவன் வளர்த்துனே இருந்தான். அடுத்தது வந்து அங்கே ஒரு வழியா வந்து ஒரு நாய் வந்து அந்த பூனை கூட சண்டை போட்டு அந்த பூனையை சாவடிச்சிட்டு நல்லா அந்த பையன் ரொம்ப சோகமா அழுதுட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு. தேங்க்யூ. நம்ம தம்பி சாய் குகேஷ் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார்ல. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். இப்ப கதை சொல்ல வர்றவங்களோட பேரு ஜாஷ்ரா. 9 வயசு 5வது படிக்கிறாங்க. அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு கேட்போம் வாங்க. என் பேர் ஜாஷ்ரா, மணவெளி அரியாங்குப்பம் ஸ்கூல். நான் இப்ப வந்து நானே கண்டுபிடிச்ச கதை சொல்ல போறேன்.
ஒரு பொட்டும் ஒரு செயினும் அப்போ ஒரு பையன் வந்து மேக்கப் ரூமுக்கு போனது அந்த பொட்டு செயினும் சண்டை போட்டுச்சான். அந்த பையன் வந்து கடைசியில பார்த்தா அந்த பொட்டு செயினும் இல்லையா, வலையில மொட்டை எடுத்துன்னு போயிட்டானா. அதனாலதான் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னது. தேங்க்யூ. நம்ம ஜாஷ்ரா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. யார் கூடயும் யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்றது கதை மூலமா நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமே. இப்ப கதை சொல்ல வரவங்களோட பேரு தனுஸ்ரீ. 8 வயசு 4வது படிக்கிறாங்க. அவங்க சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி முடிக்க போறாங்கன்னு கேட்போம் வாங்க. My name is Dhanushree, 4th standard A section, GPS Manavali School, அரியாங்குப்பம். ஒரு ஊர்ல ஒரு புறா இருந்துச்சான். அதுக்கு 2 உடம்பா. அந்த ஒரு புறா வந்து பழத்தை சாப்பிட்டுச்சான். எனக்கு கொடுக்கலையா நண்பான்னு கேட்டுச்சான். என்னோட வயிறு உன்னோட வயிறு ஒன்று தானே, நான் சாப்பிட்டா உன்னோட வயிறுக்கும் தானே போகுதுன்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த ஒரு புறா தூங்கும் போது இன்னொரு புறா வந்து காக்காவை கூப்பிட்டு ஒரு விஷம் உள்ள ஒரு பழத்தை கேட்டுச்சான். அப்ப அங்க ஒரு மரம் இருக்குது, அங்க ஒரு விஷம் உள்ள மரம் இருக்குது, அதுல ஒரு காய்ச்சிருக்கு, அது சாப்பிட்டா எல்லாருக்குமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த புறா வந்து அந்த மரத்துக்கிட்ட கூட்டு போச்சான். அந்த புறா அதுவும் சாப்பிட்ட உடனே அது இறந்து போச்சு. அது 2மே இறந்து போயிடுச்சு. தேங்க்யூ. நம்ம தனுஸ்ரீ ரொம்ப சூப்பரா முடிச்சாங்க. பேராசை பெருநஷ்டம் அப்படின்றத வந்து கதை மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். இப்ப கதை சொல்ல வரவங்களோட பேரு திவ்யஸ்ரீ. 5வது படிக்கிறாங்க. 9 வயசுங்க. அவங்க ரொம்ப சூப்பரா கதை சொல்லியிருந்தாங்க, கேட்போம். என் பெயர் திவ்யஸ்ரீ. 5ஆம் வகுப்பு பிரிவு, அரசு தொடக்கப்பள்ளி, மணவெளி, அரியாங்குப்பம், புதுச்சேரி. நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். தலைப்பு கல்வி. ஒரு ஊர்ல ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன். அவன் பேரு ராஜு. அவன் நண்பர்களோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போனான். அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் நண்பர்களை பார்த்தான். அவன் நண்பர்களை பார்க்கும்போது நீங்களும் என் கூட ஸ்கூலுக்கு வரீங்களான்னு கேட்டான். ஸ்கூலுக்கு வரீங்களான்னு கேட்கும் போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களும் வந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு உட்காந்தோடனே படித்தோடனே அப்புறம் ஆசிரியர் வந்தாங்க. இன்னும் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்களே, நல்ல பசங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒன்னே அவங்க மகிழ்ச்சி பட்டாங்க. நான் இந்த மாதிரி ஆசிரியர்கிட்ட நான் இந்த மாதிரி பேர் வாங்கியிருக்கேன் அந்த மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாள் போக போக நண்பர்களும் நானும் இந்த மாதிரி ராஜு மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைப்பட்டு ராஜு கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அறிவை அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ராஜு வந்து சொல்லி கொடுத்தான். ராஜு சொல்லி கொடுக்கும் போது அவன் லாஸ்டா சொல்லி கொடுக்கும் போது ஒன்னால் தான் நானும் என்னோட ஆசிரியர்கிட்ட ஒன்னால் தான் நானும் இந்த மாதிரி பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நன்றி, என்னை இந்த மாதிரி படிக்க வச்சு என்னை இந்த மாதிரி அறிவுலாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சொன்னான். அதுக்கு சொன்ன உடனே இதுக்கு மேல நானும் கத்துக்கிட்டேன், நான் உங்களுக்கும் சொல்லிக்கிட்டேன், எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போனாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போனாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளா எல்லாருமே ராஜு கிட்ட இருந்து ஒரு அறிவை கத்துக்கிட்டு மிஸ்ஸு கிட்ட நல்ல பேர் வாங்கினாங்க. அது மாரி நானும் எங்க மிஸ்ஸு கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு ஆசை. நன்றி. நம்ம திவ்யஸ்ரீ ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. ஒரு கல்வியை வச்சு எவ்வளவு அழகா கதை வந்து சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு நம் வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமே. இப்ப கதை சொல்ல வரவங்களோட பேரு தேவப்பிரியன். ரொம்ப 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 அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. அவங்களோட எத்தனாவது படிக்கிறாங்கன்னா 5வது படிக்கிறாங்க. 9 வயசு. சூப்பரா கதை சொல்றாங்க, கேளுங்க பாப்போம். My name is Devapriyan. I am 5th standard B section. My school name is Government Primary School, மணவெளி, அரியாங்குப்பம். நான் இப்போ சொந்த கதை சொல்ல போகிறேன்.
குரங்கு வந்து ஒரு மரத்துல வாழ்ந்துருந்துச்சு. அடுத்ததா ஒரு அணில் வந்து குரங்கு நீ என்ன பண்ணிருக்கன்னு கேட்டுச்சு. குரங்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு. எனக்கும் கொஞ்சம் பேச்சு தானு கேட்டுச்சு. நீ கெட்டவனா நல்லவனான்னு குரங்கு கேட்டுச்சு. அதுக்கு அடுத்ததா நான் நல்லவன் தான்னு அணில் சொல்லிச்சா. குரங்கு வந்து 10 ஆப்பிள வந்து எடுத்து கீழே போட்டுச்சு. நெக்ஸ்ட் ஒரு முதல்ல வந்து தண்ணியில வந்துச்சு. அடுத்ததா குரங்கு கேட்டுச்சு. முதல்ல கேட்டுச்சு எனக்கு ஆப்பிள் தெரியான்னு. நீ கெட்டவனா நல்லவனான்னு திரும்பவும் குரங்கு கேட்டுச்சு. நான் கெட்டவன்னு முதல்ல சொல்லிச்சு. அடுத்ததா நான் உனக்கு ஆப்பிள் தரமாட்டேன்னு சொல்லிச்சு குரங்கு. அடுத்ததா முதலையோட வீட்டுக்கு போய் அது வந்து ஒரு மீனெல்லாம் மீன்லாம் பிடிச்சி சாட்சி. அடுத்ததா மறுநாள் வந்து குரங்கு வந்து தூங்கி நின்றுச்சு. அணில் முழிச்சிட்டு வந்துச்சா. அடுத்ததா குரங்கே நீ வா நம்ம தண்ணி வழியா ஆத்தோரம் போலான்னு சொல்லிச்சு அணில். இல்ல அந்த முதல்ல வந்து கடிச்சு சாப்பிட்றோன்னு சொல்லிச்சு குரங்கு. அணில் கேட்காம குரங்கோட பேச்சு கேட்காம அணில் மட்டும் போயிடுச்சு. அணிலுக்கு நீச்சல் தெரியாது, அதனால முழுங்கி போச்சு. முதல்ல வந்து எத்துன்னு வந்துச்சா. குரங்கு வந்து பாத்துச்சு இந்த முதல்ல என்ன இது இந்த அணில் எடுக்குதுன்னு. அடுத்ததான் உத்து பாத்துச்சு குரங்கு. ஓஹோ இது அணிலாச்சு, நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு சொல்லிச்சு. அடுத்ததா குரங்கு வந்து தண்ணிய தாண்டி குதிச்சுது. அடுத்ததா முதல்ல போற வழியா குரங்கும் போச்சு. அதுக்கு அடுத்ததா இது அவங்க வீடு முதலையோட வீடு எங்க இருக்குன்னு குரங்குக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா முதல்ல வந்து வீட்டுக்குள்ளார போச்சா. அடுத்ததா அணில வந்து காப்பாத்திருச்சு குரங்கு. அவ்வளவுதான். தேங்க்யூ. நம்ம தேவப்பிரியன் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாருங்க. அவரோட சொந்த கதையை மேக் பண்ணி சொல்லியிருந்தாரு. சூப்பராக சொல்லியிருந்தாரு. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமே. இப்ப கதை சொல்ல வரவங்களோட பேரு தேவஸ்ரீ. 4வது படிக்கிறாங்க. 8 வயசுங்க. அவங்க சூப்பராக சொல்லியிருந்தாங்க, கேளுங்களேன். My name is Devasthi, 4th standard A section. My school name is Government Primary School Manaveli Ariyanguppam. ஒரு ஊர்ல 3 பிக்கி இருந்துச்சான். 3 பிக்கி. ஒரு பிக்கி வந்து ஓலையால வீடு கட்டுச்சான். இன்னொரு பிக்கி வந்து கட்டையால வீடு கட்டுச்சான். ஒரு பிக்கி வந்து செங்கலால வீடு கட்டுச்சான். ஒரு குள்ள நரி இங்க 3 பண்ணி இருக்கு, இவங்களை சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கள சுட்டு சாப்பிடலான்னு ஃபர்ஸ்ட் ஓலை வீடு கட்டணும் பண்ணி வீட்டுக்கிட்ட போய் ஊதுச்சான். அது பறந்ததும் கதவை திறக்க சொன்னதும் நான் திறக்க மாட்டேன்னு சொன்னதும் ஊதுச்சான். ஊததும் அது திறந்தது. அதெல்லாம் பறந்து போயிடுச்சான். பறந்து போனதும் அது இந்த குச்சி இருக்கிற பண்ணி வீட்டுக்கு போயிடுச்சான். அப்புறமா அங்க வந்து குள்ளநரி கேட்டுச்சான், கதவை திறங்கன்னு சொல்லிச்சான். திறக்க மாட்டேன்னு சொல்லிச்சான். அதனால ஊதுச்சான். அப்புறம் அதுவும் வளர்ந்து அதுவும் காத்துல பறந்து போயிடுச்சுன்னு அவங்க 2 பேரும் ஓடி போய் செங்கல் பண்ணி வீட்டுக்கு போனாங்களாம். போனதும் அங்க போய் கதவை திறங்கன்னு சொன்னாங்களாம். திறக்கலையா. அதனால அந்த குள்ள நிறைய ஊதிச்சான். ஊதிக்கிட்டே இருந்துச்சான். அதனால அது போலன்னு ட்ரை பண்ணிச்சான். அதெல்லாம் முடியலன்னு அது சோர்ந்து போய் வீட்டுக்கு போயிடுச்சான். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சாலும் உருப்படியா செய்யணும் அப்படின்றத கதை மூலமா நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம், பாராட்டுகளும் சொல்லிடலாம். நண்பர்களே மற்றும் மக்களே, இப்ப யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? பேரு ஹம்ரிஷ். 8 வயசு, 4வது படிக்கிறாங்க. அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போ வாங்க. My name is Amrish. வயசு 8. கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் மணவெளி அடையாங்குப்பம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு ஒரு மனைவியா. அந்த மனைவிக்கு 3 குழந்தையா. அந்த ராஜா யார அரசனாகத்து தெரிஞ்சுச்சான். அப்புறம் முடிவு வைத்தாரு. 1 லட்சத்தை கொடுத்துட்டு ஒரு வருஷம் முடிஞ்சுக்கப்புறமா ஒரு ரூம் ஃபுல்லா அந்த காலத்தை வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்ணா, பஞ்சு எல்லாத்தையும் நடத்தணும். ஆனா சேரல. அதனால செகண்ட் பையன் புல்லட் எல்லாத்தையும் வச்சான். ஆனா அவ்வளவு சேர்க்க முடியல. லாஸ்ட் பையன் ஒரு அகல்ல இருட்டான இதுல வச்சான். அதுல எல்லா இதுவும் தெரிஞ்சிச்சு. அதனால ராஜா அவங்க தான் அரசன் ஆகுறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாயும் ராஜா கிட்ட கொடுத்துறாங்க. தேங்க்யூ.
இப்ப கதை சொல்ல வரவங்க பேரு மித்ரா, 8 வயசு, 4வது படிக்கிறாங்க. 4வது படிச்சுட்டு எவ்வளவு அழகா கதை சொல்றாங்க அப்படின்றத கேளுங்க பாப்போம். மை நேம் இஸ் மித்ரா ஸ்ரீ. என்னுடைய சொந்த கதையை நான் சொல்றேன். ஒரு ஊரில் கூரை வீட்டில் பிரியா என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்திருந்தார். அவர்களுக்கு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு அவள் மட்டுமே வாழ்ந்தார். ஒரு நாள் ஒரு தம்பி வந்து, அக்கா எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, உங்கள் கூட நான் தங்கிக்கவான்னு கேட்டான். சரி நான் தங்கிக்கிறேன், சரி நான் விடுகிறேன் என்று உள்ள கூப்பி கொண்டு இட்டுன்னு போனோம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அங்கிள் வந்து, பாப்பா நீ ஏன் இந்த வீட்டில் வாழற, எங்க கூட வந்துரு என்று தம்பியும் அக்காவையும் கூட்டான். அந்த அக்காவும் சரி என்று அவங்க வீட்டுக்கு போனா. அவங்க ஸ்கூலுக்குலாம் இட்டு போய் விட்டு அதுக்கப்புறம் இந்த அக்கா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே, சரி நான் எங்க வீட்டுக்கே போறேன், இந்த வீட்டு எனக்கு சரியாவில்லை என்று வீட்டுக்கு போனார். அந்த அங்கிள் வந்து அவங்களுக்கு காசுலாம் கொடுத்து உதவி பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த அக்கா அந்த அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு. மித்ரா ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. 4வது படிச்சுட்டு செம்மையா கதை சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமா? யார் தெரியுமா கதை சொல்ல வருது? பேரு இனியன், 5 வயசு, 2வது படிக்கிறாரு. அவர் எப்படி கதை சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சு போவாங்க. பேரு இனியன். ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரி எல்லாரும் சாப்பிட்டுச்சான். அப்பதான் ஒரு நாள் அந்த நரி மானும் சண்டை போட்டுக்குச்சுன்னா, அந்த மானு அந்த சாப்பிட வந்துச்சான். அந்த நரி இது அந்த சாப்பிட மானு நரிய சாப்பிடுச்சான். அடுத்தது ஒரு நாள் நரி வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு எலி வந்து அதை கழிச்சுச்சான். அடுத்தது மானு வந்து அதை காப்பாத்துச்சான். தேங்க்யூ. இனியன் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாருல. 5 வயசு, 2வது படிச்சுட்டு ரொம்ப அற்புதமா கதை சொன்னாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர்கிட்ட இருந்து. ரொம்ப செம்மையா கதை சொல்லியிருந்தாரு. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமா? மக்களே மற்றும் நண்பர்களே, யாத்திரை கதை சொல்ல வர்றது பேரு அனுஷ்யா, 8 வயசு, 4வது படிக்கிறாங்க. அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு வாங்க கேட்போம். மை நேம் இஸ் அனுஷ்யா. பிரைமரி ஸ்கூல் மணவெளியாரியாங்குப்பம், புதுச்சேரி. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா. அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பூனை இருந்துச்சான். அந்த பூனையை வளர்க்கணும்னு அவனுக்கு ஆசையா இருந்துச்சான். அவன் அதை எடுத்து பேக்ல போட்டுக்கிட்டானா. அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு போனோடனே இதுல சத்தம் கேட்டுச்சான். அவங்க அம்மா பேக ஓபன் பண்ண சொன்னாங்களா. ஓபன் பண்ணிட்ட உடனே அந்த பூனைக்குட்டி இருந்துச்சான். அந்த பூனைக்குட்டி வந்து அவங்க அம்மா வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அவனும் அதை ரோட்லயே விட்டு வந்துட்டானா. அவனுக்கு அந்த பூனைக்குட்டிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சான். அதனால அந்த பூனைக்குட்டி திருப்பி அவங்க வீட்டுக்கே வந்துடுச்சான். அவன் அவங்க கார்டன்ல விட்டுட்டானா. அவன் சொன்னானா, அந்த கார்டன்ல நான் பேருக்கு வந்து சாப்பாடு போடுறேன், நீ இங்கேயே இரு, இங்கே போவாத அப்படின்னு சொன்னானா. அதனால அது இங்கேயே இருந்துச்சான். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அம்மா கார்டன்ல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த போனாங்களாம். அப்ப அந்த பூனைக்குட்டியை பார்த்தாங்களாம். அந்த பூனைக்குட்டி வளர்க்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். அது வந்து ஓடிடுச்சான். அவங்க வீட்டு வாசல்ல எங்கேயோ ஓடிடுச்சான். அதனால அவன் வந்து சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தானா. அந்த பூனைக்குட்டியை காணும்னு ரொம்ப வருத்தப்பட்டானா. அப்புறம் ரொம்ப தூரம் போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தானா. கடைசி வரல அது கிடைக்கலையா. அனுஷ்யா ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமா? மக்களே மற்றும் நண்பர்களே, இப்ப யார் தெரியுமா கதை சொல்ல வருது? பேரு அகத்தியா, 7 வயது, 3வது படிக்கிறாங்க. அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு போவாங்க. மை நேம் இஸ் அகத்தியா. ஸ்டடியிங் 3rd ஸ்டாண்டர்ட் A செக்ஷன். நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு தக்காளி, ஒரு ஐஸ்கிரீம், ஒரு வெங்காயம் இருந்துச்சான். அப்ப தக்காளி சொல்லிச்சான், வெங்காயம் 2 பேரும் கிட்ட, நண்பர்களே எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வெங்காயம் வேண்டாம்னு சொல்லிச்சான். தக்காளி சொல்லிச்சா, வீட்டுல இருந்து போர் அடிக்குது, வெளியே போனா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சா. அதுக்கு வெங்காயம் சொல்லிச்சான், சரிப்பா பார்த்து போலாம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி வாங்கப்பா போலாம் தக்காளி சொல்லிச்சான். நேரா போயின்னு இருக்கும் போது அங்க ஒரு வண்டி வந்துச்சான். அப்ப தக்காளி பார்க்காம போச்சான். அப்புறம் அந்த வண்டி அந்த தக்காளி மாதிரி ஏறிச்சான். அப்புறம் 2 பேரும் அழுதுன்னே போனாங்களாம். அப்ப நல்லா வெயில அடிச்சுச்சான். அப்ப ஐஸ்கிரீம் அதுல உருகி போயிடுச்சான்.
அப்புறம் வெங்காயம் அதை அழுதுன்னு போச்சான். அப்புறம் அது போகும்போது கடவுள்கிட்ட வேண்டிச்சான். அப்ப கடவுள் வந்தாராம். என்ன வேணும்னு கேட்டாராம். அதுக்கு எல்லாரும் செத்து போயிட்டாங்க, செத்து போயிட்டா நான் அழுகுறேன், நான் செத்து போயிட்டா யாராவது அழுவாங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சாமி என்ன சொன்னா, உனக்கு நான் ஒரு வரம் தர, உன்னை வெட்டவங்கலாம் அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொன்னான். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக கதை சொல்லியிருந்தாங்க மக்களே. மற்றும் நண்பர்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட ஸ்லாங் செம்மையா இருந்தது. ஸோ அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமா? நண்பர்களே மற்றும் மக்களே, இப்ப யாரு மக்கள் சொல்ல வருது? பேரு பிரின்சி, 8 வயசு, 4வது படிக்கிறாங்க. அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு பாருங்களேன். செம்மையா கதை சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க கேட்போம் ஒன்னா. My name is Princey. I'm studying in 3rd standard. Government Primary School மணவெளி அரியாங்குப்பம். ஒரு காலத்துல ஒரு லைலி அப்படின்ற ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தா. அப்ப ஒரு நாயை பார்த்தான். அந்த நாயை பார்க்கவே ரொம்பவே பாவமா இருந்துச்சு. அதனால அந்த நாயை எடுத்து பேக்ல போட்டுக்கிட்டான். ஸ்கூலுக்கு போனோடனே அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா, நான் இந்த நாயை அம்மா நாயெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி எடுத்த நாள் நாளைக்கு போகும்போது ஸ்கூல்ல விட போகும்போது இந்த கார்டன்லயே நீ இரு, இந்த கார்டன்ல யாராவது வரும்போது பிஸ்கெட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுகிற. அவளோட சொட்டு கண்ணீர் அவளுடைய நாய் மேல பட்டுருது. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆயிடுது. அவங்க அம்மாக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு. அப்ப அவங்க அம்மா அப்ப லைலி ஸ்கூலுக்கு போயிட்டா. யாருமே இல்லை. அவங்க அம்மா தனியா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாய் ஹெல்ப் பண்ணும். அன்னையில இருந்து அவங்க அம்மாவுக்கு நாய்னா ரொம்ப பிடிச்சிடும். அதனால அவளை நாய் வளர்க்க சொல்லிடுவாங்க. நாய் வளர்க்க சொன்னோடனே அவளும் வளர்த்துவா. ரொம்ப நாள் ஆனோடனே அவ ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைப்பான். அந்த நாய் அதை நிறைவேற்றும். அது என்ன நினைக்கும்னா, அவளுக்கு சயின்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த மருந்தெல்லாம் அவளோட டாக் மேலேயும் அவ மேலேயும் பட்டுருது. அதனால அவங்க 2 பேருமே ஹீரோவா ஆயிடுறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆனி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இருந்த ஹீரோக்கெல்லாம் என்னது இவரை பார்த்து பொறாமையா இருக்கு, அதனால நீ என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2 பேரும் சண்டை போடும் போது அந்த எதிரி கீழே விட பாக்குறா. அப்ப லைலி ஹெல்ப் பண்ணுவான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இப்ப கதை சொல்ல வர அவங்களோட பேரு நர்மதா, 9 வயசு, 5வது படிக்கிறாங்க. அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு கேட்டு போவாங்க. செம்மையா கதை சொன்னாங்க. எனக்கு சூப்பரா ரொம்ப பிடிச்சிருந்தது. கேளுங்களேன் நீங்களும். என்னுடைய சொந்த கதை. மை நேம் இஸ் நர்மதா. ஸ்டடிங் 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். ஸ்கூல் நேம் இஸ் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் மணவெளி அரியாங்குப்பம். நான் இப்பொழுது ஒரு அம்மாவும் ஒரு பையனும் கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருந்தாங்க. அந்த பையனுக்கு தெரியாமலே அந்த அம்மா நாய்க்குட்டி வாங்கி வந்துட்டாங்க. அந்த நாய்க்குட்டிக்கு பிடிக்காது அந்த பையனை. அந்த பையன் என்ன பண்ணானா, அந்த நாய்க்குட்டியை எடுத்து குளத்துல போட்டானா. அப்ப அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா தூக்கின்னு வந்துட்டாங்களாம். அப்புறம் இவன் எப்பதான் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணியிருந்தாங்களாம். அப்ப என்னாச்சு, அந்த பையன் என்ன பண்ணா, மாங்காய் பறிக்கலான்னு போய்க்கிறான், மாம்பழம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. அப்ப கிளம்பி இந்த இது எடுக்கிறான்னு சொல்லிட்டு கடல்லே விழுந்துட்டாங்க. அந்த நாய் தான் காப்பாத்துமா. அப்புறம் அந்த நாயை அவன் புரிஞ்சுக்கிட்டு நானும் அவன் கூட விளையாடுவேன்னு சொல்லிட்டு டெய்லிக்கும் அவன் கூட நாய்க்கூட விளையாடினானா. திடீர்னு ஒரு நாள் அந்த நாயை காணோமா. ஏன் அந்த நாய் காணோன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடினாங்கண்ணா. அந்த பையன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த நாயை அன்னைக்கே கட்டி போட்டு வச்சிருந்தான். நான் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு அவனுக்கே தெரியாம அப்புறம்தான் அவனுக்கு தெரியுது. நன்றி. நர்மதா ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க.
அவங்களுக்கு நம் வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். அவ்வளவுதாங்க, இத்துடன் இந்த எபிசோட் முடியுது. நான் தான் இதை பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களும் நிறைய ஸ்டோரி சொல்லணும்னு ஆர்வமா இருக்காங்களா? அவங்களோட திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்தாச்சு. அவங்களோட வண்ணத்து பூச்சிகள், நம்மளோட வண்ணத்து பூச்சிகள் குழு எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிருக்கேன். சோ உங்களோட குழந்தைங்களும் இந்த மாதிரி சூப்பரா சொல்லணும், இந்த மாதிரி உங்களோட வாய்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்தது, இல்ல அவங்க பேசுறாங்க சூப்பரா பேசுறாங்க, கவிதை எதாவது அழகா சொல்றாங்க, அந்த மாதிரினா நம்ம இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லலாம், எழுதுறாங்க அழகானா கட்டுரை எழுதலாம், அழகா எழுதலாம். இந்த மாதிரி நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி டான்சிங், அதுக்கப்புறம் சிங்கிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. கராத்தே, கும்ஃபு, இந்த மாதிரி நிறைய நீங்க ஏன் டிராயிங் நீங்க நல்லா பண்ணலாம். சோ இதுக்கெல்லாம் வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இந்த மாதிரி டக்குன்னு உங்களோட குழந்தைங்க பாருங்க, இப்போ இந்த மாதிரி நிறைய சூப்பரா பண்றாங்க, சூப்பரா செய்யறாங்க அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா அவங்க சூப்பரா செஞ்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால டக்குன்னு இப்பவே வண்ணத்து பூச்சிகளுக்குள்ள சேருங்க. உங்களோட குழந்தையோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி உங்களோட டேலண்ட்டை நீங்க ஷோகேஸ் பண்ணுங்க. அப்பதான் அவங்களோட வளரும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களோட டேலண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு இந்த வண்ணத்து பூச்சிகள் ட்ராக் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. சோ இத்துடன் இந்த எபிசோட் முடியுது. இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்.